அதிகாரம் 18. கர்த்தர் தேசங்களையும் ராஜ்யங்களையும் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய வழிகளை பற்றி இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை அழித்து போடுவதாக எச்சரிக்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்மிடத்தில் மறுபடியுமாய் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் போது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக மறுபடியும் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மறுபடியுமாய் தண்டிக்கிறார். கர்த்தருடைய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய பாவங்களே அவர்களுக்கு தடையாய் இருக்கிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தங்களுடைய மதியீனத்தினால் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் பின்பற்றி போகிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எரேமியாவுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவருக்கு தீங்கு செய்கிறார்கள். எரேமியா கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுகிறார்.